my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மீட் மாநாடு 2024 பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது என்ன? இந்த மாநாடு நடத்துவதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்க, கடைசியில் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இந்த மாதம் 7 அதாவது இன்று நாளையும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கியது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு மாபெரும் மாநாடு. இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயலாற்றப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 2 மாநாடுகள் நடைபெற்றது. 2015 அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நடத்தப்பட்டது. 2019 அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடத்தி முடிக்கப்பட்டது. 2015 நடத்திய உலக முதலீட்டாளர்களின் மாநாட்டின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2.4 லட்சம் கோடிகள் முதலீட தமிழ்நாட்டை ஈர்த்தது. 2019 எத்தனை கோடின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs crores. ஆனால் 2024 டிஎம்கே கவர்மெண்டின் மொத்த இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கோடிகள் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு தான் 2024 தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடுகளை பெறுவது. முதலீட்டின் மூலம் தான் ஒரு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். வேலை வாய்ப்பை உருவாக்கினால் மட்டும்தான் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதனால் தமிழ்நாடு மக்களின் பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுகின்ற தனிநபர் வருமானம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். தனிநபர் வருமானம் அதிகரிக்க மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். அதாவது பொருளாதாரம் என்பது உள்கட்டமைப்பு, வெளிக்கட்டமைப்பு. மக்கள் வாங்குகின்ற திறன் அதிகரிக்க பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே போகும்போது ஒரு மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கம். சுருங்க சொல்ல போனால் இந்த மாநாட்டின் வெற்றி தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு வெற்றி என்பதை மறக்க முடியாது. ஆக இந்த மாநாட்டில் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனால் ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை உயரும், அடுத்த லெவலுக்கு போகும். பொதுவாக நமது நாட்டிலேயே தமிழகம்தான் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள மாநிலம். சுமார் 35,000 மாநிலங்கள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே செல்வமும் செழிப்பும் நிறைந்த ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்று கேட்டால் என்ன வளம் இல்லை நமது நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு கனிம வளங்கள், ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், எல்லா வளங்களும் ஒருங்கே அமைந்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. கல்வியிலும் தொழிற்சாலையிலும் முதலிடம் பெற்ற மாநிலம் தான் தமிழ்நாடு. பொதுவாக இந்த துவக்க விழாவை துவக்கி வைத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வித்தியாசமான உடையில காட்சி தந்தார். கோட்டு சூட்ல. பொதுவாக வெளிநாடுகளுக்கு போகும்போது தான் கோட்டு சூட்டு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாடுகள் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் வருது, அதனால தான் நான் கோட்டு சூட் அணிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன? பொதுவாக ஒவ்வொரு முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும்
இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகின்ற சென்னையில் தான் தொழிற்சாலைகள் அதிகமாக தொடங்கும். ஆனால் இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதல்ல நிர்ணயம். தென் மாவட்டங்களை குறிவைத்து தென் மாவட்டங்களில் புதிய புதிய கம்பெனிகளை உருவாக்கி தென் மாவட்ட மக்களுக்கு புதிய புதிய வேலைகளை உருவாக்கி அதன் மூலம் அவர்களை அடுத்த லெவலுக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதுதான் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவினை தொடக்கி வைத்தார். அவர் பொதுவாக தமிழக அரசை பாராட்டி இருக்கிறார். என்னுடைய முந்தைய வீடியோவில் நீங்க பார்த்தா தெரியும், டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணியா அப்படிதான் தெரியுது. பொதுவாக மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாடை என்ன செய்யாது, போற்றாது, பாராட்டாது. மாறாக இப்பொழுது கவர்னர் ஆர்.எஃப். ரவியும் அடக்கித்தான் வாசிக்கிறார், அமைதியாகத்தான் இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கம், இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒன்றும் செய்யாமல் அமைதியாகத்தான் இருக்கிறது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கிறார் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இப்பொழுது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரவேற்கத்தக்கது, குறை கூற விரும்பவில்லை. இந்த 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது GIM சொல்லுவோம், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு சொல்லுவோம். இந்த மாநாட்டில் என்னென்ன புதிய முதலீடுகள் வந்து சேர்ந்தன? பொதுவாக இந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளிலிருந்து முதலீடுகள் வர தொடங்கியது. அதான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முக்கிய ஃபோக்கஸ் பாயிண்ட் ஏரியாஸ். அமெரிக்கா, பொதுவாக குறிப்பாக அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் என்கிற மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டிலே தென் மாவட்டத்திலே 5600 கோடிக்கு முதலீடு செய்யவிருக்கிறது. அதற்கான MOU சொல்லுவோமே, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். அடுத்தது அடிடாஸ் கம்பெனி. அடிடாஸ் கம்பெனினா உங்களுக்கு தெரியும், உலகிலேயே மிகப்பெரிய ஷூ கம்பெனி. இந்த அடிடாஸ் கம்பெனி சைனாவில் தான் ஒரு தொழிற்சாலை இருக்குது. அதை தவிர உலகத்தின் அடுத்த தொழிற்சாலை அமைய இருக்கின்ற இடம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் அடிடாஸ் நிறுவனம் தன்னுடைய பிரான்ச்சை நிறுவ இருக்கிறது. அடுத்து USA ஹெல்த் கேர் நிறுவனம் மெட்எக்ஸ்பர்ட். அடுத்தது மின்சார வாகன தொழிற்சாலை தூத்துக்குடியில் தொடங்க இருக்குது. இது வியட்நாமை சார்ந்த வின்ஃபாஸ்ட் என்கிற மிகப்பெரிய கம்பெனி. டெஸ்லாங்கிற கம்பெனி நமக்கு தெரியும். டெஸ்லாங்கிறது USA அல்ல, உலகிலேயே மிகப்பெரிய மோட்டார் வாகனம். 2வது இடத்தில் இருக்கிறது வின்ஃபாஸ்ட். இது தூத்துக்குடியில 16,000 கோடி செலவுல ஒரு வாகன தொழிற்சாலையை துவங்க இருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்ட மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. இது இந்த அரசின் ஒரு சாதனை என்று சொல்லலாம். அடுத்து டாடா நிறுவனம் ஐபோன் உதிரி பாகம் உற்பத்தி தொழிற்சாலையை ஓசூர்ல அமைக்க இருக்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம். சுமார் 12,082 கோடி அளவில். அடுத்து உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய கம்பெனியான TVS நிறுவனம் 5000 கோடி முதலீடு செய்ய இருக்கிறது. அடுத்தது பெகட்ரான்ங்கிற மிகப்பெரிய ஹார்ட்வேர் கம்பெனி 1000 கோடி செலவுல இங்க முதலீடு செய்ய இருக்கிறது. அடுத்தது அசோக் லைலண்ட், ஹூண்டாய் கம்பெனி, இப்படி பல $1,000,000 கம்பெனிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாநாட்டின் மூலமாக முதலீடு செய்ய காத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களே, நாம் இப்பொழுது இஸ் a time to improve our financial status. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகின்றது. 2030 ஆண்டிற்கு முன்னால் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும். ஆகவே இந்த மாநாடு ஒரு வெற்றியை நோக்கி தான் வீறு நடை
போட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடிய ஒரு செயல்தான், இதில் மாற்று கருத்து காண்பதற்கு இல்லை. எல்லா அரசாங்கத்தின் வெற்றி உலக முதலீட்டாளர்களின் மாநாட்டின் மூலமாகத்தான் வரும். 2015 2019 எடுத்து பார்த்தோமானால் அதுவும் நடந்தது. ஆகவே இதுவும் இந்த அரசாங்கத்தின் ஒரு மைல்கல் தான். ஆகவே இந்த மாநாடு வெற்றியடைய எபிஷோயின் மூலமாக வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள்.